வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு நம்ம வள்ளலார் சொன்னார். அதாவது பயிர் வாடிச்சு அப்படின்னாலே அவ்வளோ இரக்கம் கொண்டு வள்ளலார் சொன்னார். அப்படின்னா அந்த உழவு தொழிலை எவ்வளோ உயர்வாக வள்ளலார் தெரிஞ்சு வச்சிருக்கிறார், எவ்வளவு உன்னதமாக நினச்சிருக்காரு அப்படின்னு தெரியலாம். ஏன்னா அதை வச்சு தான் மக்களுடைய பசியை போக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கார். அது மட்டுமல்ல, பாரதியார் சொல்கிறார், தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்துடுவோம் அப்படின்னு சொல்கிறார். ஒரு பசித்தவன் கஷ்டப்படுறான், பசியால் துடிக்கிறான் அப்படின்னா அவனுக்காக உலகத்தையே அழிப்போம் சொன்ன பாரதி பிறந்த நாடு இந்த நாடு. அப்போ உழவு தொழில் எவ்வளவு புனிதமானது, உன்னதமானது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டுமல்ல, பசித்தவனுக்கு உணவு கொடுத்தால் அந்த பரமனும் மகிழ்வான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, பசித்தவனுக்கு நம்ம உணவு கொடுக்கும் போது அது மிகப்பெரிய புண்ணியம். அதை கண்டு அந்த கடவுள் கூட மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லும் போது, உழவு தொழில் எவ்வளவு உன்னதமான தொழில், விவசாயம் எவ்வளவு உன்னதமான தொழில் அப்படின்றத எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். நம்ம விவசாயம் உழவு தொழிலை நம்ம விளக்குறோம், அதை ஒரு சாதாரண இதுவாக நினச்சிக்கிறோம். மனுஷன் உயிர் வாழ்வதற்கும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கும் பூமி பந்து சுழல்வதற்கும் எவ்வளவு அத்தியாவசியமானது என்பதை தெரிஞ்சுக்கிறது தான் இவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அப்படின்னு நினைக்கும் போது உழவு தொழில் எவ்வளவு உன்னதமானது, புனிதமானது, உயர்வானது, கடவுளுக்கு நிகரானது என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் நம்ம உழவு தொழிலை போற்றுவோம், அதன் புனிதத்தன்மையை நம்ம மதிப்போம். உழவர்களையும் விவசாயிகளையும் நம்ம கடவுளாக வழிபடுவோம் அப்படின்றத நம்ம மனதில் நிறுத்துவோம். நன்றி, வணக்கம்.